வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய நாகேஷ். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு காசா ரெண்டு காசா ஆயிரம் பொண்ணாச்சு. இந்த நேரம் பார்த்து நமக்கு பாட்டு எழுத வரல. ஆமா, என் சந்தேகத்தையே சீக்கிரத்துக்கு வழியை காணும். நான் எப்படி அரசு சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன்? எனக்கு இல்ல வேற எவனோ அடிச்சுட்டு போயிட போறோம். ஐயா, நாகேஷ் அப்படின்னு சொன்னாலே எல்லோருடைய முகத்திலும் பிரகாசமான ஒரு சந்தோஷம் களை கட்டும். ஏன்னா அப்படி அவர் நடிப்பால அனைவரையும் சிரிக்க வச்சவர். சாதாரணமான ஒரு நடிகராக அவர் உருவாகவில்லை. கதாநாயகர்களே அவருடைய கால்ஷீட்டுக்காக காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மிக பெரும் நடிகராக உருவானவர் தான் நாகேஷ் அவர்கள். இது 1933 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒரு கன்னட பிராமண குடும்பத்திலே பிறந்தவர். சென்னையில் உள்ள தாராபுரம் என்ற இடத்திலே கன்னடர்கள் வாழும் பகுதியிலே ஒரு கன்னட பிராமண குடும்பத்திலே பிறந்தவர் தான் இந்த நாகேஸ்வரன் என்கின்ற நாகேஷ். இவர் ஆரம்பத்திலிருந்தே சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஆர்வம் உள்ளவர் தான். இருந்தாலும் இவருடைய தந்தை இறந்து விட்டனால இவருடைய குடும்பத்தை காக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். அதுக்கப்புறம் ரயில்வே துறையில் சில நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு இருந்தார். இதுக்கிடையில் இவர் கல்லூரியில் படிக்கும்போது 2ஆம் ஆண்டு படிக்கும்போது இவருக்கு ஒரு பெரியம்மை நோய் வந்ததுனால முகம் முழுவதும் தழும்புகளாக மாறிவிட்டது. அதன் பிறகு இவர் சினிமாவில் எப்படி நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சினிமாவில் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார். சில நாடகங்களிலெல்லாம் நடித்தார். நாடகங்கள் நடிக்கும்போது எம்ஜிஆர் அவரை பார்த்துட்டு மிக சிறப்பான நடிகராக இருக்காருன்னு பாராட்டினார். அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு வந்தார். சினிமா துறையில் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கிடைச்சாலும் இவருக்கு முழுமையான மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்வர் சுந்தரம். பாலச்சந்தர் அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதிய அந்த படத்தில் இவர் நாயகனாகவே நடித்தார். அந்த படம் இவருக்கு மிக பெரும் வெற்றியை தேடி தந்தது. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் இவர் எதிர்நீச்சல்ங்கிற படத்திலையும் நாயகனாக நடிக்க வைத்து அவரே இயக்குனராக இயக்கினார். இப்படி சினிமா துறையிலே ஒரு முகத்தில் தழும்புகளோடு உள்ளே நுழைந்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி மிக சிறப்பான முறையிலே வளர்ந்தவர் தான் திரு நாகேஷ் அவர்கள். நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் நடித்த படங்களிலும், சிவாஜி கணேசன் படங்களிலும், ஜெமினி கணேசன் படங்கள் என்று அனைத்து படங்களிலுமே இவர் நடிக்காத படங்களே இல்லாத அளவுக்கு அன்றைய காலகட்டத்திலே வெளியாகும் அனைத்து படங்களும் நடித்துக் கொண்டே இருந்தார். 1000 படங்களுக்கு மேல் நடித்திருக்கின்றார். இவருடைய கால்ஷீட்டுக்காக சிவாஜி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன் போன்றவரெல்லாம் காத்து கிடந்தார்கள் இவருடைய வரவுக்காக. அப்படி இவருடைய நடிப்பாற்றலால், இவர் நகைச்சுவையால் மக்களை தன்வசப்படுத்திக் கொண்டவர் நாகேஷ் அவர்கள். நாகேஷ் அவர்கள் நடித்த படங்களில் சிகரமாக அமைந்த படங்கள் என்று பார்த்தோமேயானால் அது ஏபி நாகராஜன் அவர்கள் இயக்கி தயாரித்த திருவிளையாடல். அதில் தருமையாக வந்திருப்பாரு. அந்த தருமையாக அவர் செய்யும் அனைத்து செயல்களும் ரசிகர்களை வெகுவாக ரசிக்க வைத்தது. எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதல் விழுவாதே. தாயே மீனாட்சி, என்னையா கூப்பிட்டீங்களா? அதோடு மட்டுமில்லாமல் தில்லானா மோகனாம்பாள் என்ற படத்தில் வைத்தி என்ற கதாபாத்திரத்தில் வருவார். அதாவது அவர் நகைச்சுவை வில்லனை போல இருப்பார். மிக சிறப்பான நடிப்பால் மக்களை கவர்ந்து இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி அப்படிங்கிற படத்துல ஒரு பூசாரியா நடிப்பாரு.
ஒண்ணு இல்ல அந்த பொண்ணுக்கு ரொம்ப முத்தி போச்சு. இனி சும்மா விடக்கூடாது. என்னப்பா யோ நீங்க பயப்படுற? இப்பவே சொன்னேன் கிட்ட போகாதையா ஒட்டுவார் ஒட்டின்னு. இப்ப உனக்கு ஓட்டணும் போல் இருக்கியா? இறங்கியாச்சுல. எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ காலசாமி எல்லா இடம் இருக்கு. இறங்கியா அந்த பொண்ணுக்கு ரொம்ப முத்தி போச்சுயா. எங்கேயா ஓடுறேன்? அந்த பொண்ணு சரிப்படுத்திட்டு போ. சங்கிலி வச்சிருக்கியா? போய் கட்டு, நான் பின்னால வரேன். என்ன விட்டா பூசாரி கிடையாதியா? போராடி நீ போய முன்னால. நீ போ, நான் மந்திரம் போறேன். நீ போ, நீ போய் உள்ள போய் பாரு. இங்கே சீக்கிரம் வராத. வாயா சரஸ்வதி சபதம் அப்படிங்கிற படத்துல அரசு ஊழியரா நடிப்பார். வேலை முடிஞ்சு வீடு திரும்பினதுக்கு அப்புறம் தான் அலுப்பே தெரியுது. ஐயோ கை கால் நம்புறது இல்ல. அதே காவல் முதிர்ச்சி வீட்டுக்கு வந்துட்டியா? மத்தி நீ எங்கே பதபதத்து துத்த? இப்ப நீ உட்காரு. அதாவது பார்த்துட போதாங்க புது பையன். போ புதுசே வேலைக்கு போய் உதச்சி கதைச்சி வீடு திரும்புறதப்போ வாங்கத்தான் அப்படின்னு பொந்தாட்டி கூப்பிடுறதுல கிடைக்கிறது இன்பம் மத்த எதிரியுமே கிடைக்கிறது இல்லை. புரியுதா? என்ன சொத்துது ஒன்னும் புரியல. இப்ப புரியுதா என் கஷ்டம்? நீ பேசுறது புரிஞ்சுக்க முடியாம நான் எவ்வளவு அவஸ்தப்படுறேன். இனிமே நான் இப்படியே பேரித்தான் உன்னை கொண்டுட போதேன். போ. இப்படி ஏ.பி. நாகராஜன் அவர்களின் இயக்கத்திலும் தயாரிப்பிலும் வெளியான படங்களில் மிக சிறப்பான முறையிலே நடித்து பெயர் பெற்றவர் தான் திரைப்பட நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் கதாநாயகனா வந்து எதிர்நீச்சல் படத்துல மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் தேன் கிண்ணம், அப்புறம் பல படங்கள்ல கதாநாயகனாவே நடிச்சாரு. கை நிறைய காசு அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாரு. இப்படி நிறைய படங்கள்ல சில படங்கள்ல கதாநாயகன் நடிச்சாரு, நிறைய படங்கள்ல நகைச்சுவையாளனா நடிச்சாரு, நிறைய படங்கள்ல வந்து துணை கதாபாத்திரங்கள் நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சிறிது இடைவெளி விட்டது. அதன் பிறகு கமலஹாசனோடு சேர்ந்து அபூர்வாகங்கள் படத்தில் நடிச்சாரு. அப்புறம் கமலஹாசனுடைய அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படத்துல வில்லனாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார். ஒரு நகைச்சுவை நடிகர் வில்லனாக புது அவதாரம் எடுத்தது அபூர்வ சகோதரர்கள் என்ற படத்தின் மூலமாக. அதன் பிறகு மைக்கேல் மதன காமராஜன் போன்ற பல படங்களில் கமலஹாசனோடு நடித்தார். அவர் கடைசியாக தசாவதாரம் என்ற படத்தில் கமலஹாசனோடு நடித்தார். இப்படி தொடர்ந்து அவர் நிறைய படங்களில் நடித்தவர் திரு நாகேஷ் அவர்கள். இவருடைய நடிப்பாற்றலை பார்த்து மகிழ்ந்தவர்கள் திரை ரசிகர்கள். திரைப்படத்துறையில் இருக்கும் அனைத்து ரசிகர்களையும் நகைச்சுவையால் சிரிக்க வைத்த நாகேஷ் அவர்கள் இயல்பான வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பட்டிருக்கார். அவருடைய மகன் ஆனந்த் பாபு அவர்கள் ஊர் மரியாதை, கே.எஸ். ரவிக்குமார் படங்கள்லாம் நடிச்சு வந்தாரு. இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். நாகேஷ் அவர்கள் வந்து ஒரு மிக சிறந்த நடிகராக தன்னை உயர்த்தி கொண்டவர். சில நேரங்களில் ஒரு சிலரோட மனஸ்தாபம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி எம்ஜிஆரோடு சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது. அவரோடு பேசுவதை சில நாட்கள் தவிர்த்து கொண்டு வந்திருந்தார். டி நகரில் அவருடைய பெயரில் ஒரு திரையரங்கம் கட்டியிருந்தார். அந்த திரையரங்கத்தை திறப்பதற்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதை அறிந்து கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் அந்த திரையரங்கை திறப்பதற்கான பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உடனடியாக தியேட்டரை திறக்க வழிவகை செய்து கொடுத்தார். அப்பொழுதுதான் அவர் நாகேஷ் அவர்கள் மிகவும் திருப்தி அடைந்து கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு இவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போனதனால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அதன் பிறகு அவர் அதிலிருந்து தேராம மறைந்து விட்டார். மக்கள் அனைவரையும் நகைச்சுவையால் சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்திய நாகேஷ் அவர்கள் பிறந்த இந்த செப்டம்பர் 27ஆம் தேதியை சிரிப்பு தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.